தீபாவளிக்கு முந்தின நாள் இந்த மாதிரி எனக்கு வீட்டில் ஒரு பிரச்சனையில் குறுக்க போனால் கை பட்டுச்சு. பட்டதுலேருந்தே கண்ணுக்குள்ளே ரத்த கசிவு மாதிரி இருந்து பிங்க் கலரில் தெரிஞ்சிச்சு. நான் ஒரு 10 நாள் சரியாயிரும் பார்த்தேன். சரியாகவும் பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு போனேன். அவங்க இப்போ சங்காராங்கிறதில்ல போய் பார்த்துட்டு அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க, நீங்கள் கிருஷ்ணங்கோயில் சங்கரா போங்க, பெரிய சங்கரா போங்கன்னு. அங்கே போய் பார்த்ததில் இப்படி கண்ணில் ரத்த கசிவு இருக்குது, பண்ணோம்னா 50,000 ரூபா ஆகும். கோயம்புத்தூரில் தான் நரம்பு டாக்டர் இருக்காரு, அங்கே போய் பாருங்கன்னு சொல்லிவிட்டாங்க. 50,000 ரூபா எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. அதனால் நான் விருதுநகர் ஜிஹெச்சுக்கு போனேன். விருதுநகர் ஜிஹெச்சுக்கு போயிட்டு அங்கே பார்த்துட்டு மதுரைக்கு ஜிஹெச்சுக்கு எழுதி கொடுத்தாங்க. அங்கே போனோம். அங்கே போய் பார்த்துட்டு அங்கே சொன்னாங்க, இந்த கண்ணை பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, இந்த கண்ணை வேணால் நம்ம காப்பாற்றிக்கலாம், லேசர் பண்ணலாம், இந்த கண்ணு அவ்வளோதான், இதுக்கு மேலே பார்வை வருமானு நம்பி தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி அதனால் நான் நேற்று தான் போனேன். ரிசல்ட் இப்படி கொடுத்த உடனே நான் உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்றைக்கி லிங்கக்கனி. எனக்கு வந்து நவம்பர் மாதம் ஃபஸ்ட்லே வீட்டில் சின்ன பிரச்சனையில் குறுக்க போயிட்டேன். கை பட்டுச்சு, தம்பி கை என் கண்ணில் பட்டுருச்சு, ரத்த கட்டு மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்புறம் அதை லேசாக விட்டுட்டேன். ஒரு மாதம் கழித்து பார்த்தா ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. பிளாக் ஆகையும் சீல்தூரில் கிருஷ்ணன் கோயில்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் சங்கராவில் போய் பார்த்தோம். பார்த்ததில் இது பண்ண முடியாது, நரம்பு பிரச்சனை, கோயம்புத்தூருக்கு போங்க, 50,000 ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்புறம் நான் 50,000 ரூபா நமக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. விருதுநகர் ஜிஹெச்சுக்கு போனேன், பெரிய ஆஸ்பத்திரிக்கு. அங்கே போனதில் எனக்கு ஒரு கண்ணு பார்வை கிடைக்காது, ஒரு கண்ணை வேணால் லேசர் வச்சு குணமாக்கலாம், ஆனால் நாங்கள் எழுதி தரோம், மதுரைக்கு போங்க அப்படின்ட்டாங்க. பெரிய ஆஸ்பத்திரி மதுரைக்கு வந்தேன். மதுரையில் வந்து பார்க்கச்சில, இல்லைம்மா இந்த கண்ணு அவ்வளோதான், நீங்கள் ஒரு கண்ணை வேணால் லேசர் பண்ணிக்கலாம், அதுக்குமே நான் ஒரு வாரத்தில் ஃபோன் போடுறேன் வாங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு வந்தோம். எங்கள் 2 பேர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு இப்படி யூடியூப்பில் இருந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. 2-3 நம்பர் வந்துச்சு. எடுத்து பார்த்ததில் இந்த சார் நம்பர் பார்த்து நாங்கள் அடித்தோம். நேரில் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்தோம், பார்த்தோம். எனக்கு 2வது நாளே ரிசல்ட்டு தெரிஞ்சிச்சு. 2 நாள் மருந்தெல்லாம் எடுத்தேன். 3வது நாளே எனக்கு ரிசல்ட்டு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் உடனே சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியுது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னும் நிறைய பேர் இங்கே மருத்துவத்துக்கு வந்திருக்காங்க. கண்ணுக்கு, பக்கவாதத்துக்கு, கால் விஷயத்துக்கு, கால் வலிக்கு, முட்டி வலி, நிறைய விஷயத்துக்கு வராங்க. சார் வந்து A-வுக்கு செட்டு வர நல்லா பார்க்குறாங்க, எல்லா நோய்க்கும் நல்லா பார்க்குறாங்க, நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிது. நானும் என் கூட இருந்த பெட்டில் ரூமில் இருந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. நான் இத்தனை நாள் 9 நாள் அவங்க கூட ஸ்டே பண்ணிட்டு இன்றைக்கி நான் டிச்சார்ஜி நான் கிளம்புறேன்.